இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 மில்க் வேன் பால் எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே தான் நம்ம வந்து பால் எடுக்கிற இடம். பால் எடுத்துகிட்டு இப்போ வந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு கொஞ்சம் பால் போடுற வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தேன், அதை இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடையில் இறங்கி டோரை சாத்தி விட்டு, இது எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், பார்த்தா தெரியும், பார்த்துங்க. போய்ட்டு ஆர்டர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு அப்புறம் பால் போட்டுட்டு ஏறி அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான். இந்த ஏறி இறங்குறது மட்டும்தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் வண்டியை ஓட்டணும், அது ஒரு பிரச்சனை. இந்த ஒரு வேலை பார்த்தா இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையே தெரியாது. நான் இந்த வேலையை பார்த்துட்டு அடுத்தடுத்த வேலை போகும்போது இந்த வேலை வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கால்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா வீங்கிரும். பட் என்ன பண்ணுறது, ரைட்டு. ஒரு வேளை சிறப்பில் முடிச்சுட்டு அடுத்து வந்து வண்டி எடுத்துகிட்டு அடுத்தடுத்த கடைக்கு இப்படியே நின்று ஏறுறதும் அதுவும் ஒரு பிரச்சனை. ஒரே ஆள் தான், 2 பேர் கிடையாது. ஒரே ஆளாக பார்க்குறதுனாலையும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ தான் டவுனு சிட்டி எல்லா ஏரியாவிலும் நம்ம தான் போய்ட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் முடிஞ்சிட்டு அது எலக்ட்ரிக்கல் பைக் ஷோரூம் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி சர்வீஸ்க்கு வந்துச்சு. 2 டயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் அது எங்களோட பிராண்டு இல்லை, வேறு ஒரு ஈவி பைக்கு கொண்டு வந்து கொடுத்து மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா வண்டியை க்ளீன் பண்ணவே இல்லை. அவங்களாம் வண்டியை வந்து அவ்வளவு, அதாவது பெட்ரோல் வண்டி வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், எலக்ட்ரிக்கல் பைக்கை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக வச்சு ஏர் செக் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறதுனால தான் வண்டி வந்து நிலைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் வீலை கழட்டியாச்சு. கழட்டுறதுக்கு முன்னாடி நட்டை லூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பிரேக்கு இது இருக்கும்ல, பிரேக் நட்டு, அதை வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு பிரேக் கழட்டி விட்டு அந்த பிரேக் டிஸ்க்கு அந்த இதை கழட்டி எடுத்ததுக்கப்புறம் டயர் வீல் தனியாக வந்துடும். அதில் இந்த இதில் வந்து மோட்ரு இருக்கிறதுனால மோட்டரில் கனெக்டிவிட்டி அந்த கண்ட்ரோலில் உள்ள ஒயர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் பேக் வீலை கழட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா மோட்டரோட கனெக்டிவிட்டி சுவிட்ச் வந்து அந்த ஒயர் வந்து கண்ட்ரோலரில் இருக்கிறதுனால ஒயர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீலுக்கு வந்தாச்சு. பேக்கில் கழட்டி முடிச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் வீலை கழட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வீலையும் மாட்டி கொடுத்து போகணும். இதுதான் ஒர்க்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இடையில இன்னொரு ஒர்க் வந்துருச்சு. அது என்ன ஒர்க்குன்றதை நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட் வீலை கழட்டி முடிச்சுட்டு இப்போ எலக்ட்ரிக்கல் பைக்கு உள்ளே பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இவ்வளவு மோசமாக வச்சுருக்கா வண்டியை. இப்படி வந்து வண்டியை வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லைஃப் வராது. அதனால் க்ளீன் பண்ணி அடிக்கடி சர்வீஸ் விட்டு வச்சுங்க. அதுக்காக அந்த வண்டியை வந்து வீல் கழட்டுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது. கழட்டி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டயரு பேக் வீல் ஃப்ரண்ட் வீல் மாட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு வீடியோ எடுத்தேன். ஃப்ரெண்டை கொடுத்து எடுக்க சொன்னேன், அவர் எடுத்தார். அப்படி வீல் கழட்டி மாட்டுறக்குள்ளேயும் போதும் ரைப் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக நொட்டஞ்சிருச்சு. அந்தளவுக்கு ஒரு ஒர்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 வேலையும் மாட்டி முடிச்சுட்டு அப்புறம் வந்து பிரேக் ஷூவை மாற்றுறதுக்கான வேலையை பிரேக் ஷூ வந்து தேய்ச்சிட்டு போட சொல்லிட்டாங்க கஸ்டமரு. அதுக்காக பிரேக் ஷூ ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஆனால் வந்து அது செட் ஆகலை இந்த வண்டிக்கு. அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன். இப்போதைக்கு தேய்ச்சி போடுறோன்னு சொல்லிவிட்டு தேய்ச்சி போட்டு பார்த்தோன்னா அடுத்த வண்டி காலையில் சர்வீஸுக்கு வந்த வண்டியை வந்து கஸ்டமர் வீட்டில் கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க. மணி பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆச்சு. போயிட்டு ஒரு கடையில் முதல்ல ஒரு 20 ரூபாய்க்கு ஜூஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் வீடு இங்கேருந்து ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 5-6 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 கிலோமீட்டர் வச்சுக்கல. 7 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே போய் டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பெனி வந்துட்டு அந்த வீலை மாட்டிட்டு தான் கிளம்பணும் இன்னைக்கு டியூட்டி. அடுத்து கம்பெனிலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை இருக்குது. கம்பெனிலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது ஓனர்கிட்டருந்து. இதான் அவங்க வீடு வந்து பால் பண்ண வச்சுருக்காங்க, பால் மாடு வச்சு அதுக்கான வண்டி. அதனால் நைட்டு எத்தனை மணி ஆனாலும் ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்றக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா மாடு தொழுவாங்க இந்த பக்கம். அவ்வளோ மாடு நின்றுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்து இன்றைக்கி அந்த கம்ப்ளைண்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு அது சர்வீஸ் அந்த வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் கம்பெனி போய்ட்டு மறுபடியும் அந்த வீலை எடுத்துக்கு ஏர் பிடிக்கிறதுக்கு இங்கேருந்து பெட்ரோல் பங்க் போயிட்டு என் பக்கத்தில் ஏர் பிடிக்கிற இடம் இது கடை சாத்திட்டாங்க இந்த டயத்தில். அப்புறம் போயிட்டு அங்கேருந்து போய் பெட்ரோல் பங்கை போய் ஏர் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் 2 விலையும் மாட்டிட்டு கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் கிட்டத்தட்ட இப்போ தான் கிளம்பிட்டேன். 10:30 மணி ஆச்சு. அப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அன்பு டெய்லர்லேருந்து கால் பண்ணிட்டாரு. அன்பு டெய்லரில் ஃபோன் அடிச்சுட்டே இருந்ததுனால அங்கே போயிட்டு ஒரு சுடிதார் ஒரு 10 செட்டு சுடிதாரு 10 பேண்ட்டு 15 சட்டை இருக்குது ரெடி பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னா அங்கேருந்து முடிச்சுட்டு அது அங்கே வேலைத்தே அவ்வளோ டயர்டாயிருச்சு. அப்புறம் இங்கே வந்து சரி ரைட்டுன்னு சொல்லி கூப்பிட்டாங்களேன்றக்காக முடிச்சுட்டு அங்கேருந்து கம்பெனிக்கு போகிற டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 11:45 ஆச்சு. 11:45 ஆச்சு டைம். 12 மணிக்கு வந்து இந்த இதில் ஒரு 40 சட்டை இருக்குது. 40 சட்டை காஜா பண்ணி அடித்து அயன் பண்ணுன்ட்டாங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலைல வந்துருச்சு அயன் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு அடுத்த நாள்